இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல் மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல் உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல் UFX Mobiles make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடத்தப்பட்டு அதில் பட்ஜெட்டில் ஆளுநர் உரை இறுதி செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுவை சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 28ஆம் தேதி துவங்க உள்ளதை முன்னிட்டு முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடந்தது. அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், தலைமை செயலர் சத்யவதி, ஆளுநரின் செயலர் உதித் ரே மற்றும் இயக்குநர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஆளுநர் உரை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் ஓரிரு மாதங்களுக்கான அரசு செலவினங்களுக்கு சட்டமன்றத்தில் ஒப்புதல் பெறுவது குறித்து முடிவெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரை ஆளுநர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு 27ஆம் தேதி புத்தகமாக அச்சிடப்படும். பின்னர் பட்ஜெட் கூட்டத்தொடர் 28ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு நடத்தப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டு ஏப்ரல் மாதத்தில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். மத்திய திட்டக்குழு கூட்டம் இன்னும் நடைபெறவில்லை என்பதால் முழுமையான பட்ஜெட்டை தற்போது தாக்கல் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்று கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 29 மற்றும் 30 தேதிகளில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்று முதல்வர் ரங்கசாமி பதிலளிக்கிறார் என்றும் அநேகமாக ஏப்ரல் இறுதி வாரத்தில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரியவந்துள்ளது. புதுவையில் விளையாட்டுத் துறைக்கென தனி இயக்குநரகம் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆண்டு விழாவில் அமைச்சர் தியாகராஜன் பேசினார். புதுவை கதிர்காமம் இந்திரா காந்தி கலை அறிவியல் கல்லூரியின் 11வது ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் கல்லூரி முதல்வர் சீதாராமன் தலைமையில் நடந்தது. விழாவில் தெற்கு பகுதி SP பைரவசாமி ஒலிம்பிக் தீபம் ஏற்றி விழாவினை துவக்கி வைத்திட முன்னாள் ஓட்டப்பந்தய வீரரும் ஆசிய தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற வீரருமான ராஜன் முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசுகையில், எங்கள் அரசு கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளித்து வருகிறதோ அதுபோன்று விளையாட்டுத் துறைக்கும் முக்கியத்துவம் அளித்து வருகிறது. அதன்படி விளையாட்டுத் துறைக்கு தனி இயக்குநரகம் விரைவில் உருவாக்கப்படும். நகராட்சி கொம்யூன் வாரியாக விளையாட்டு திடல் அமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் லாஸ்பேட்டையில் 6 கோடி செலவில் பெரிய விளையாட்டரங்கம் அமைக்க உள்ளதாகவும் பேசினார். தொடர்ந்து மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடந்த விழாவின் நிறைவில் மாணவி ராஜலட்சுமி நன்றி கூறினார். புதுவை காட்டேரிக்குப்பத்தில் நடந்த கூட்டுறவு கட்டிட மையம் மற்றும் கட்டுமான பொருட்கள் அங்காடி திறப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்தார். புதுவை காட்டேரிக்குப்பம் மேற்கு கடை வீதியில் புதிய கூட்டுறவு கட்டிட மையம் மற்றும் கட்டுமான பொருள் அங்காடி திறப்பு விழா சட்டமன்ற துணை சபாநாயகர் TPR செல்வம் தலைமையில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் பாபு, இணை பதிவாளர் வீரமுனிராஜ் முன்னிலையில் நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கட்டிடத்தை திறந்து வைத்து விற்பனையை துவக்கி வைத்தார். தேசிய விருது மற்றும் ஆசியா பசிபிக் அளவிலான மெச்சத்தகுந்த சேவைக்கான விருது பெற்ற இம்மையத்தின் திறப்பு விழாவில் கூட்டுறவு துணை பதிவாளர்கள், கூட்டுறவு அதிகாரிகள் மற்றும் கூட்டுறவாளர்கள் கலந்து கொண்டனர். நிறைவில் மேலாண் இயக்குநர் ஜனார்த்தனன் நன்றி கூறினார். புதுவை ரோடியர் பஞ்சாலை தலைவராக NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலன் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார். புதுவை NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பாலனுக்கு
ரோடியர் பஞ்சாலை தலைவராக நியமனம் செய்யப்பட்டதை அடுத்து ரோடியர் மில்லின் ஏ யூனிட்டில் பாலன் பஞ்சாலை தலைவராக முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டார். அவரை முதல்வர் ரங்கசாமி இருக்கையில் அமர வைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தலைவராக பதவியேற்றுக் கொண்ட பாலன் முதல்வருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து ஆசி பெற்றார். விழாவில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம், அரசு கொறடா நேரு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், பிப்டிக் தலைவர் அங்காளன், குடிசை மாற்றுவாரிய தலைவர் கார்த்திகேயன், பாப்ஸ்கோ தலைவர் தமிழ்ச்செல்வன், சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த், கல்யாண சுந்தரம், என்ஆர் காங்கிரஸ் செயலாளர் NSJ ஜெயபால் உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மற்றும் பஞ்சாலையின் அனைத்து தொழிற்சங்கத்தினரும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். புதுவை வழியாக நெய்வேலி சென்ற தமிழக முன்னாள் துணை முதல்வர் திரு மு க ஸ்டாலினுக்கு புதுவை திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நெய்வேலியில் நடைபெறும் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திமுக பொருளாளரும் தமிழக முன்னாள் துணை முதல்வருமான ஸ்டாலின் சென்னையில் இருந்து காரில் புதுவை வழியாக சென்றார். முன்னதாக புதுவைக்கு வந்த ஸ்டாலினுக்கு புதுவை திமுகவினர் ஹோட்டல் ஆனந்தா இன்னில் சந்தித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் முன்னாள் தமிழக அமைச்சர் பன்னீர்செல்வம், துணை அமைப்பாளர் SP சிவக்குமார், இளைஞரணி அமைப்பாளர் சிவா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, MA சுப்பிரமணியன், ராஜாராமன், தொகுதி செயலாளர் காலாப்பட்டு விஸ்வநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சந்தித்து மலர்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தி உற்சாகமாக வரவேற்றனர். புதுவை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் கூடங்குளம் அணு உலையை எதிர்ப்பது ஏன் என்ற விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. புதுவை சிங்காரவேலர் சிலை அருகில் கூடங்குளம் அணு உலையை எதிர்ப்பது ஏன் என்ற விளக்க பொதுக்கூட்டம் பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் கழக தலைவர் லோக ஐயப்பன் தலைமையில் தந்தை பிரியன் முன்னிலையில் நடந்தது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திராவிடர் கழக தலைவர் கொளத்தூர்மணி கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினார். மற்றும் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை எதிர்ப்பதற்கான காரணங்கள் குறித்து நிர்வாகிகளால் விளக்கம் அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திராவிடர் கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை பாகூரில் அரியங்குப்பம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலைவாய்ப்பு பணியினை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். புதுவை பாகூர் தொகுதி குருவிநத்தம் கிராம பஞ்சாயத்தில் 27 லட்சம் மதிப்பிலும், சோரியாங்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் 23 லட்சம் மதிப்பிலும் தென்பெண்ணை ஆற்றின் கரையை தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வலுப்படுத்த அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் பணிக்கான துவக்க விழா நடந்தது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு பூஜையுடன் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தின் கீழ் பணியினை துவக்கி வைத்தார். அப்போது வட்டார வளர்ச்சி அதிகாரி மாலதி கலிவரதன், திட்ட பணியாளர்கள், பொறியாளர்கள் உள்ளிட்ட பலரும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுவை நகர பகுதியில் அனுமதியை மீறி கட்டப்பட்ட 5வது மாடியினை நகரமைப்பு அதிகாரிகள் இடித்து அகற்றினர். புதுவை ஏனாம் வெங்கடாசலப்பிள்ளை வீதியில் கல்யாணி என்பவரின் 5 அடுக்கு மாடி வீடு உள்ளது. அந்த வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள கவிதா அருளானந்தம் என்பவர்கள் அடிக்கடி 5 மாடி கட்டிடம் தொடர்பாக பிரச்சினை செய்து வந்த நிலையில் அனுமதியை மீறி கூடுதலாக மாடி கட்டியதாக நீதிமன்றத்தில் முறையிட்டனர். அவர்களது மனுவை விசாரித்த நீதிமன்றம் புதுவை நகரமைப்பு குழும அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டது. இதனையடுத்து நகர குழும திட்ட உறுப்பினர் ஸ்ரீ சங்கர் தலைமையிலான குழுவினர் தாசில்தார் ரமேஷுடன் சென்று அனுமதி மீறி கட்டப்பட்ட 5வது மாடி பகுதியை டிரில்லிங் எந்திரம் மூலம் உடைத்து அகற்றினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இடிக்கும்போது அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்க ஒதியஞ்சாலை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுவை சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. புதுவையில் சென்ற காங்கிரஸ் ஆட்சியில் பணியில் அமர்த்தப்பட்டவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் பல கட்ட போராட்டம் நடத்தி வந்த நிலையில் வரும் 28ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க உள்ளதை முன்னிட்டு காங்கிரஸ் அலுவலகத்தில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பணியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் கலந்து கொண்டு மீண்டும் பணியில் அமர்த்த கோரி சட்டமன்ற கூட்டம் கூடும் தினமான 28ஆம் தேதி சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்வது என தீர்மானிக்கப்பட்டது. இதில் அரசு பணியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இலங்கைக்கு எதிராக வாக்களித்ததால் இந்தியா நெருப்பு வலயத்திற்குள் உள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கூறுகையில்,
மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கு அனல் மின்சாரம், அணு மின்சாரம் என்ற இரு வழிகள்தான் உள்ளது. கூடங்குளத்தில் 13,500 கோடியில் 20 ஆண்டுகளாக அணுமின் நிலைய பணிகள் நடந்து வரும்போது அப்போது போராட்டம் செய்யாதவர்கள் இப்போது போராடுவது என்பது தேசபக்தியா, தேச விரோதமா என்றும் உலகிலேயே மிகவும் பாதுகாப்பானது கூடங்குளம் அணு உலைதான் என்ற அவர், மேலும் இலங்கை பிரச்சினையில் காங்கிரசுக்கு தெளிவான கருத்து உள்ளதாகவும் 2002ஆம் ஆண்டு இலங்கையில் உக்கிரமான போர் நடந்தபோது அதனை தடுக்க காங்கிரஸ் முயற்சி எடுத்ததாகவும், தற்போது ஜெனீவாவில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை இந்தியா ஆதரித்து வாக்களித்ததால்தான் நாங்களும் வாக்களித்தோம் என்று பல நாடுகள் கூறுகின்றன என்றும், இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகள் அனைத்தும் இலங்கைக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளதால் நாம் அந்த நாடுகளை சுற்றி நெருப்பு வளையத்திற்குள் நிற்கிறோம் என்றும், மனித உரிமைகள் மீறக்கூடாது என்பதில் காங்கிரஸ் உறுதியாக உள்ளதாகவும், பேசுபவர் பேசட்டும், நாட்டை வழிநடத்துபவர்களுக்குத்தான் அந்த சுமை தெரியும். மேலும் 130 நாடுகளை பகைத்துக் கொண்டு நாம் வாழ முடியாது. எனவே நாட்டு நலன்தான் முக்கியம் என்று பேசினார். புயல் நிவாரணம் வழங்க கோரி சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் முன்னிலையில் காங்கிரசார் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மங்கலம் சட்டமன்ற தொகுதியில் தானே புயலால் சேதமடைந்த வீடுகளுக்கு முறையான கணக்கெடுப்பு நடத்தாமல் பாரபட்சமாக புயல் நிவாரணம் வழங்குவதாகவும், அதனை கண்டித்தும் மங்கலம் தொகுதி காங்கிரசார் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் முன்னிலையில் வில்லியனூர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் மாபெரும் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது. போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட மங்கலம் தொகுதி மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். இதில் திரளான தொகுதி மக்கள், இளைஞர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டனர். மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு ஓட்டு வீடு போட்டவர்களுக்கு இந்த அரசாங்கம் நிதி உதவி அளிக்கும் என்று அறிவித்தது. அதன்படி எனது தொகுதியிலே பாரபட்சமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்காமல் அரசாங்கத்துக்கும் ஒரு கூட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு பணம் கொடுப்பதும், கத்த வீட்டுக்காரர்களுக்கு 10,000 ரூபாய், கூரை வீட்டுக்காரருக்கு 3,000 ரூபாய் கொடுப்பதும், கூரை வீடு, ஓட்டு வீடெல்லாம் ஒதுக்கப்படுவதை கண்டித்துதான் இந்த அறப்போராட்டம். இதை திருத்திக் கொள்ளும் வரை மறுபரிசீலனை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இது தொடர் போராட்டமாக மாறும் சூழலை இந்த அரசு உருவாக்காது என்ற நம்பிக்கையோடு என்று அவர்கள் மறுபரிசீலனை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்படும் வரை இந்த அறப்போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். புதுவை அரசு மருத்துவமனையில் உலக காசநோய் கட்டுப்பாட்டு தின விழா கொண்டாடப்பட்டு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை அரசு மருத்துவமனையில் உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி காசநோயை அறவே ஒழித்திடும் வண்ணம் உலக காசநோய் கட்டுப்பாட்டு தின விழா மற்றும் கருத்தரங்கம் நடந்தது. நிகழ்ச்சியினை நலவழித்துறை இயக்குநர் ராமன் துவக்கி வைத்து காசநோயை பற்றியும் காச நோயாளிகளுக்கு அறிவுரையினையும் எடுத்துரைத்தார். பின்னர் காசநோய் கட்டுப்பாட்டு அதிகாரி டாக்டர் கோவிந்தராஜன் முறையான வழிகாட்டுதல் அளித்து மருத்துவமனையில் இருப்பவர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாக உழைத்து காசநோயை கட்டுப்படுத்தி வருவதாகவும், இந்நோய் உள்ளவர்கள் அதற்கு உண்டான மாத்திரையை தவறாமல் மருத்துவர் அறிவுரைப்படி சாப்பிட்டு வந்தால் காசநோயை ஒழித்து புதுவையை காசநோய் இல்லாத மாநிலமாக மாற்றலாம் என்று பேசினார். நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் நோயாளிகள் கலந்து கொண்டனர். புதுவை காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் பொருளாதாரத்துறை சார்பில் மகளிர் உரிமைகள் என்ற கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் பொருளாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற மகளிர் உரிமைகள் என்ற கருத்தரங்கை உள்ளாட்சித்துறை இயக்குநர் சுந்தரவடிவேலு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து மைய இயக்குநர் டாக்டர் ஷைமா, துறைத் தலைவர் டாக்டர் வரலட்சுமி ஆகியோர் நோக்க உரையாற்றினர். பின்னர் பேராசிரியர்கள் வேல்முருகன், ராஜன், மோகனம், பிரமோத்குமார் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றிய கருத்தரங்கில் திரளான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பொருளாதாரத்துறை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். கல்வி உதவித்தொகை வழங்க கோரிய மாணவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து மாணவர் விடுதலை இயக்கத்தினர் ஆதி திராவிட நலத்துறை அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.
புதுவை ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு சேர வேண்டிய கல்வி உதவித்தொகை கோரிய மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும் உயர்கல்வி பயிலும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு சென்டா கல்வி கட்டணத்தை உடனே வழங்க வலியுறுத்தியும் ஆதிதிராவிடர் மாணவர் தங்கி பயிலும் அரசு விடுதிகளை சீர்படுத்தி தரமான உணவு வழங்கிட கோரியும் ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகம் முன்பு மாணவர் விடுதலை இயக்கத்தினர் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், புரட்சியாளர் அம்பேத்கர் மக்கள் படையினர், பகுஜன் சமாஜ் கட்சியினர், பெரியார் திராவிடர் விடுதலை கழகத்தினர், தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். பொருளாதாரத்தை மேம்படுத்த அழகுக்கலை பயிற்சி உதவும் என்று தொழிலாளர் துறை சார்பில் நடைபெற்ற பயிற்சி முகாமினை திறந்து வைத்த அமைச்சர் ராஜவேலு பேசினார். புதுவை அரசு தொழிலாளர் துறை சார்பில் காந்திநகர் தொழிலாளர் துறை வளாகத்தில் நடந்த அழகுக்கலை பயிற்சி முகாமில் துறை இயக்குநர் மலர்கண்ணன் வரவேற்று பேசினார். பாப்ஸ்கோ தலைவர் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு பயிற்சி முகாமினை துவக்கி வைத்து பேசுகையில் பெண்கள் தன்னிச்சையாக செயல்படுவதற்கும் வாழ்வில் வளம் பெறவும் குறிப்பாக கிராமப்புற பெண்கள் பயன்பெறும் வகையில் இப்பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் இதில் பயிற்சி பெற்றவர்கள் தனியாக அழகுக்கலை மையத்தை அமைத்து பலருக்கும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்த அழகுக்கலை பயிற்சி உதவும் என்று பேசினார். நிறைவில் துணை ஆணையர் சுப்பாராவ் நன்றி கூறினார். 30ஆம் தேதி வரை நடக்கவுள்ள இப்பயிற்சி முகாமில் 30 பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. புதுவை வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் தேசிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம் துவக்க விழா மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் கல்வித்துறை சுற்றுச்சூழல் கல்வி பிரிவு மாநில பயிற்சி மையம், சென்னை சிபிஆர் சுற்றுச்சூழல் கல்வி மையம் சார்பில் நடந்த தேசிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்க துவக்க விழா மற்றும் மரம் நடும் விழாவினை தலைமை ஆசிரியை குப்பம்மாள் தலைமையில் பெண் கல்வி துணை இயக்குநர் மீனாட்சி துவக்கி வைத்து மரக்கன்றுகளை நட்டார். சிறப்பு விருந்தினராக மருந்தியல் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் கோபால் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய விழாவில் ஆசிரியை கிரிஜா நன்றி கூறினார். இதில் திரளான மாணவியர் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை பெற்றனர். கல்வி உதவித்தொகைக்கான விண்ணப்பம் வழங்க கோரி தாகூர் கலைக்கல்லூரி ஆதிதிராவிட மாணவர்கள் முதல்வரை அலுவலக அறையில் பூட்டி வைத்து போராட்டம் நடத்தினர். புதுவை தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் கல்வித்துறை சார்பில் ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையினை பெறுவதற்கான விண்ணப்பம் வழங்க கோரி கல்லூரி முதல்வரை அவரது அலுவலக அறையில் பூட்டி வைத்து வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டு விண்ணப்பம் வழங்க வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்ததாலும் கல்லூரி முதல்வரை அலுவலக அறையில் பூட்டி சிறைப்பிடித்த சம்பவத்தாலும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே கல்லூரி நிர்வாகத்தினர் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் எலுமிச்சை பழத்தின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. புதுவையில் கோடை வெயில் சுட்டெரித்து வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் குளிர்ச்சி மிகுந்த இயற்கையின் வரப்பிரசாதமான எலுமிச்சை பழத்திற்கு தேவை அதிகரித்துள்ளது. இதனால் எலுமிச்சை பழத்தின் விலை கடந்த சில தினங்களாக படிப்படியாக உயர்ந்து தற்போது கடுமையாக உயர்ந்துள்ளது. அதன்படி கடந்த மாதம் 1000 எலுமிச்சை பழங்கள் 800 ரூபாய் என விற்றது. தற்போது கோடை துவங்கியதை முன்னிட்டு 1000 பழங்கள் 2800 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இனிவரும் நாட்களில் வெயில் சுட்டெரிக்கும் என்பதால் எலுமிச்சை சாறுக்கு தேவை அதிகரித்து எலுமிச்சை பழங்களின் விலை மேலும் உயர்ந்து 1000 பழம் 5000 ரூபாய் வரை விற்கப்படும் என்றும் விலை உயர்ந்தாலும் விற்பனை அமோகமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.